இதில் தாளிப்புக்கு தேவையான கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு இதையும் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இது பொன்னிறமாக வறுந்ததுக்கப்புறம் நான் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று வந்து சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதுவும் ஒரு 5 வரமிளகாவை வந்து நான் சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா செவந்த நிறம் வர்ற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நான் எடுத்து போட்டிருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா இதை வதக்கணும். நல்லா இது வதக்கணும்னு அந்த பச்சை ஸ்மெல், இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்குமே நம்ம வதக்கணும். இதை வதக்கினதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பெப்பர் மிளகுத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் பசங்க வந்து காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அதனால் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் காரம் நல்லா வேணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த மசாலா ஸ்மெல் எல்லாமே போயிடும் பார்த்தீங்களா. அது போனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா அந்த முட்டை ஒரு 3 முட்டை அளவுக்கு நான் வந்து ஒரு 4 கேரட்டு அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா ஒரு வெங்காயம் வச்சுட்டு அதுக்கு 3 முட்டை நான் உடச்சி ஊற்றிருக்கேன். நீங்கள் நல்லா முட்டை நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 4-5 முட்டை கூட போடுங்க, சூப்பராகவே இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு 3 முட்டையை வந்து இதில் நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். இதில் இன்னொன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து நான் புது முட்டைன்றதுனால அப்படியே இதில் உடச்சி ஊற்றிட்டேன். நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு பவுலில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அது நல்லா இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க முட்டை கொஞ்சம் கலங்கி இருந்துச்சுனாலும் அப்புறம் ஃபுல்லாகவே நாஸ்தி ஆயிரும். நான் நிறைய வாட்டி அதை அனுபவப்பட்டிருக்கேன். அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் உஷாராகவே அதை ஊற்றுங்க. அடுத்து வந்து முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா கொத்துக்கறி மாதிரி நல்லா நம்ம கிண்டி விட்டுட்டதுக்கப்புறம் அந்த முட்டைலாம் அப்படியே தனித்தனியாக பொடி மாஸ் மாதிரி வந்துடும் பார்த்தீங்களா. அந்த சமயத்தில் வந்து உப்பு போட்டுட்டு மறுபடியும் நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கோம் இல்லையா, 4 கேரட்டை அதை வந்து இதில் இந்த துருவுனதை இதில் போட்டு சேர்த்துட்டு அந்த மசாலாவை அப்படியே நல்லா பெரட்டி விடணும். பெரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம், ஏன்னா வந்து கேரட் நம்ம துருவி தான் போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாகவே இது வந்து வெந்துடும். அதனால் இதை வந்து மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக வெந்துடும். அதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே நம்ம பொரியலாகவும் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பசங்களுக்கு சாப்பாடு கட்டுறதுக்கு தான் நான் இதை செஞ்சேன். இதில் வந்து அப்படியே நான் பசங்களுக்கு சாப்பாடு கட்டி கிளறி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். இந்த பொரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம்.